சரியான வெயில், செம்ம வெயில். சரி இந்த வெயிலுக்கு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு கோதுமை புட்டு ரெசிபி பார்த்தேன். எப்படி நல்லா வருமா? ஆக்சுவலாக நான் முன்ன பின்ன சமைச்சதெல்லாம் இல்லை, எப்படி வரும்னு தெரியாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி செய்யும் போது எதுக்கு நிறைய செஞ்சுட்டு கொஞ்சமாக செய்யலான்னு ஒரு ஒயிட் கலர் கப்பில் 1.5 தான் எடுத்துட்டு நல்லா வறுக்க சொன்னாங்க அதில் அந்த வீடியோவில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ரோஸ்ட் பண்ணும்போதே செம்ம அந்த கோதுமை ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. அந்த ஸ்மெல்லுக்கும் அதுக்கும் செம்மையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஆற வைக்க சொன்னாங்க. ஆற வச்சுட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேங்காவை மையாக அரைச்சி முடிச்சுட்டு ஆவியில் வச்சுட்டு சரி துணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. லிஃப்ட்டில் போயிட்டு அந்த வேவாத வெயிலில் துணி எடுக்கலான்னு போனேன். பார்த்தா செம்ம வெயில் கொளுத்துது. ஏன்டா இப்படி வெயில் அடிக்குதுன்னு தெரியல. உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுங்கள். அனிமல்ஸாக பேர்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். நான் கூட நிறைய தண்ணி ஜூஸு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் தேவைப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது வேணும்னா கூட மனுஷங்களுக்கு வேணும்னா கேட்டுப்பாங்க, ஆனால் அனிமல்ஸ் கேட்காது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறம் துணி எடுத்துகிட்டு கீழே வந்து கதவை திறந்து வீடை பெருக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் அம்மா ஸ்பெஷல். அம்மா தோசையும் கார சட்னியும் சுட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது தோசையும் கார சட்னியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெளிலலாம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இது மாதிரி தாளிச்ச தோசையும் தேங்காய் சட்னியும் செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே காய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பை பை, மிஸ் யூ ஆல்.